ஒன் பீஸ் இப்போ எண்டிங் நோக்கி போயிட்டுருக்குங்க. ஸ்ட்ராஹாட் க்ரூஸ் எப்படி எகேட்லேருந்து எப்படி தப்பிச்சு வந்துட்டானுங்க. ஆனால் அவனுக்கு தப்பிச்சு வந்ததுக்கு பலியாடா நம்ம சேட்டன் தாங்க மாட்டிக்கிட்டாரு. ஈமுக்கு கோவம் வந்து ஏன்டா அவனுங்களை தப்பிக்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேட்டனை போட்டு தள்ளிட்டாங்க. அவரோட இடத்துக்கு இப்போ கார்லிங் ஃபிகர்லேண்ட் வந்திருக்கிறாப்புல. அவர் என்ன செய்ய காத்திருக்கிறாரோ. அதுக்கப்புறம் ஸ்ட்ராஹாட்ஸ் வந்து ஜெயின் ஷிப்பில் வந்து ரொம்பவே குஜாலாக சரக்கடிச்சிட்டு சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் பியர்ட் பைரட்லாம் ஹர்ட் பைரட்டை அடிச்சு நொறுக்கிட்டு இப்போ பைரட் ஐலாண்டுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே நம்ம தலைவன் கார்ப்பை வந்து கட்டி போட்டு இருட்டறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. பிளாக் பீர்டு வந்து அவனோட நேவிகேட்டருக்கு வந்து கால் பண்ணுறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ரெவல்யூஷனரி ஆர்மியை கண்காணிச்சிட்டு இருக்கிறான். கடைசியில் ரெவல்யூஷனரி ஆர்மியை வந்து அவங்களோட பிளானை போட்டு எப்படியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கள் லெகோ கூட ஏதாவது கொலாபரேஷன் போட்டிங்களா என்ன? ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் சாப்டரில் கடைசியில் எண்டிங் சீனில் வந்து நாமி வந்து முழிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து நாமி எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லும். நாமி வந்து அடித்த சரக்கு ரொம்ப அடிச்சிட்டோம் போல், போதை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூம் சுற்றி ஃபுல்லாக ஆனால் எல்லாமே லெகோவால் ஆனது மாதிரியே இருக்கும். சூட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். பின்னாடி வால்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வைக்கிங் வாரியர் மாதிரியே இருப்பா பார்க்க.